இப்போது மாந்திரிகம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து சும்மா ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, கிடா வெட்டுறதுலாம் கிடையாதுங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒன்று முன்னோர்கள் வழி வர்றது. இப்போ என்னுடைய தாத்தாலாம் வந்து ஒரு சித்தர், அவர் மூலமாக நமக்கு வந்துச்சு. என்னதான் வந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடிக்கு மேலே சிவமந்திரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் எல்லா மந்திரங்களும் எல்லாமே கோடிக்கு மேலே தான். முருகனாகட்டும், விநாயகர் ஆகட்டும், குருவாயூரப்பன் ஆகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும், பராசக்தி ஆகட்டும், சாய்பாபாவாகட்டும், மணிகண்டேஸ்வரன் ஆகட்டும், குபேரன் ஆகட்டும், நந்திகேஸ்வரன் ஆகட்டும், இப்படி எல்லாருடைய மந்திரங்களும் கோடிக்கணக்கில் நம்ம சொல்லி நம்ம உடம்பு வந்து ஏறும்போது நம்ம வந்து ஒரு தீய சக்தியை வந்து அபகரிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு குட்டிச்சாத்தான்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அது சும்மா வானா வருமா? வராது. ஸோ நமக்கு வந்து ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து ஈஸ்வரன் துணை கண்டிப்பாக வேணும். எல்லாம் வந்து நம்ம உருவேறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த சக்தியானது கிடைக்கும். ஒரு தீய சக்தியானது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு சாதாரண விஷயங்கள் அதெல்லாம் வந்து குடும்பம் எல்லாம் விட்டு காடு, மலை, கோயில், குளம், தனிமையில் இருந்து மந்திரங்களை சொல்லி அதெல்லாம் வந்து உருவாகிறது. அதனால தான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாந்திரிகம் மந்திரம்லாம் படிக்கிறதுக்கு. நாம் அதை வந்து ஒத்துக்கிறதே இல்லை. அது நம்மளோட போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான். அதுவும் சாதாரண விஷயங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து படிச்சுட்டோம்னாக்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்கிலலாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணுங்கள், அதோட விட்டுருங்க. அதெல்லாம் வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று தேவையற்ற விஷயம். நன்றி, வணக்கம்.